Hi friends, welcome to Hitech Family. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்கா வீட்டுக்கு கூட கேன்சர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் அப்படின்றாங்க. அதை பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு எங்கள் வீட்டில் டெர்மைட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சிங்க. அதை ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அதனுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது எப்படி பண்ணுறாங்க, எங்கேருந்து வந்துட்டு டெர்மைட் ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை மாடி வரைக்கும் போகுதுன்றது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக சவுத் இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கம்பெனி பெஸ்ட் கண்ட்ரோலர் எஸ்எஸ்எஸ் குரூப்லேருந்து 4 மெம்பர்ஸ் வந்திருக்கிறாங்க. ஹாய் சார். வீடு கட்டும்போது சிமெண்ட் எப்படி இருக்கணும், செங்கல் எப்படி இருக்கணும், கம்பி எப்படி இருக்கணும்னு பார்த்த நம்ம இதை கவனிக்க மறந்துட்டு நீங்கள் கவனிக்க மறக்காதீங்க. இப்போ தொற்று எங்கே ஏற்பட்டதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இங்கே தான் எங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டெர்மைட் இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சது. இதை கொஞ்சம் நாங்கள் கேர்லெஸ்ஸாக அப்படியே விடவே இப்போ பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு பரவி ஃபுல்லாக இந்த டோர் ஃபுல்லாகவே அரைக்க ஆரம்பிச்சிடுச்சு. கிளியராக உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு எனக்கு தெரியல. பாருங்கள் ஃபுல்லாக வந்துட்டு ஹோல் போட்டு எல்லாமே வந்துட்டு டோரே போயிடுச்சு. இந்த டோரை நாங்கள் இப்போ மாற்றணும். அதே போல் இப்போது வாசலுக்கும் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு இன்ஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்குங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு இந்த டெர்மைட் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னாக்கா ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 20 வருஷத்துக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு பிரச்சனை இருக்குன்னாக்கா அந்த இடத்துல நம்ம கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறோன்னாக்கா அது வந்துட்டு அந்த இடத்துலேருந்து திரும்பவும் வந்துட்டு வேறு ஒரு இடத்துக்கு மூவ் ஆகும் அப்படின்றாங்க. பாருங்கள் இப்போது ஹாலில் வந்துட்டு ஸ்டார்டிங் ஆகியிருக்கு. இப்போ தான் இன்ஃபெக்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் தாங்க எங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ பால்கனியில் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தோடனே ஹாலுக்கு போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சில்ட்ரன்ஸ் ரூமுங்க. இது சில்ட்ரன்ஸ் ரூமுக்கு பின்னாடி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போயே நம்ம பார்த்து சரி பண்ணலைன்னாக்கா இது பில்டிங் ஃபுல்லாகவே வந்துட்டு பரவிடும் அப்படின்றாங்க. இது பில்டிங்கான கேன்சர் அப்படின்றாங்க. எங்களுடைய ஃபுல் பில்டப் ஏரியா வந்துட்டு 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணியிருக்கிறோங்க. இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி அவங்க வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறாங்கன்றது வீடியோ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கதவு வந்துட்டு எந்த அளவுக்கு டேமேஜாக இருக்குன்றது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கதவை வந்து நான் கடைசியாக வந்துட்டு உடைச்சி உள்ளே இருக்க பூச்சியோடு நான் வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். நிறைய டவுட்ஸை இவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு தொடர்ச்சியாக இந்த வீடியோ பாருங்கள் எந்த அளவுக்கு கதவு வந்துட்டு டேமேஜாக இருக்குது பாருங்கள். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. சார் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கட்டிங்க்கு மேலே 10 இன்ச்சுக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டு அது ஹோல்ஸ் 10 mm பிட்டில் 6 mm இறக்கி 5 டைம் கெமிக்கல் போட்டு ஒயிட் சிமெண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணும். 6 இன்ச்சஸ்க்கு நீங்கள் இறக்கணுமா? இப்போ ஆமாம் 10 இன்ச்சஸ்க்கு இப்போ நீங்கள் 10 mm பிட்டு 6 இன்ச்சு இந்த சோரோட உள்ள ஆழம் போகும். ஓகேங்க சார். 10 mm இது 10 இன்ச்சஸ்க்கு ஒரு ஹோல்ஸ் வரும். 10 இன்ச்சஸ்க்கு ஒரு ஹோல்ஸ் பண்ண போகிறீங்க. இப்போ பில்டிங் ஃபுல்லாகவே அதே மாதிரி தான் பண்ண போகிறீங்க. சரி அதே மாதிரி பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உங்களுக்கு கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும், அதுக்காக வந்துட்டு நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் நான். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இவங்க வாசல்கையும் ஒரு ஹோல் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி 10 இன்ச்சஸ்க்கு ஒரு ஹோல் வந்துட்டு இவங்க பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்கன்றது நீங்கள் வந்துட்டு தொடர்ச்சியாக இந்த வீடியோ பாருங்கள். சார் இப்போ வந்துட்டு எல்லா இடத்துலையும் நீங்கள் ஹோல்ஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா? 10 இன்ச்சஸ்க்கு ஒன்ஸு ஹோல்ஸ் பண்ணுறீங்க. ட்ரில்லிங் இவ்வளோ வந்துட்டு ஆழமாக இறங்குது இல்லைங்களா? இதனால் வந்துட்டு எதுவும் வந்து பில்டிங் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுமா? பில்டிங்கோடைய ஸ்ட்ரென்த் ஏதாவது குறையுமா? அதெல்லாம் ஒரே ஒரு இன்ச்சஸ் கூட அதில் எந்த சேதாரமும் ஆகாது. இது வந்து இன்ஜினியருடைய ஃபார்முலா பிரகாரம் தான் நம்ம செய்கிறோம். அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, தைரியமாக செய்யலாம். சரிங்க சார். இது வந்து நம்ம உடம்பு சரியில்லாம் எப்படி இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி இப்போது வந்து வீட்டுக்கு உடம்பு சரியில்லும் போது நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணி தான் ஆகும். அதனால் எந்த எஃபெக்டும் ஆகாது, அது பில்டிங் எந்த சேதாரமும் ஆகாது. ஓகேங்க சார். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பண்ண தவிர வந்துட்டு நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். எல்லாருமே வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுன்றதுனால தான் இந்த வீடியோவே நான் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் வந்துட்டு பார்த்துருக்கிறது பில்டிங் ஃபுல்லாகவே வந்துட்டு ஹோல் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னான்னு பார்க்க போகிறீங்க. சார் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? 250 ml கெமிக்கல் இந்த பம்பில் ஊற்றி 5 லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த ஹோல்ஸ்லாம் 5 டைம்ஸ் போடுவோம். ஓகே. எங்களுடைய பில்டிங் வந்துட்டு
2300 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறதுனால 2 நாள் வேலை நடக்கும் இல்லைங்களா? மேலே ஃபுல்லாக வந்துட்டு ஒரு நாள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேயில் பண்ண போகிறீங்க. ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது எதனால் கரையான் ஏற்பட்டுச்சு என்னன்றது எல்லாமே நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ புரியும். கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேர் வந்துட்டு ட்ரில் ஹோல்ஸ் பண்ணிட்டே வந்துட்டுருக்காங்க. அதை வந்து ஒருத்தர் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டே வந்துட்டுருக்காரு. ஒருத்தர் வந்துட்டு அந்த ட்ரில் ஹோல்ஸ் பண்ணதில் கெமிக்கல் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எஸ்எஸ் குரூப்போடைய ஓனர் வந்துட்டு இந்த விதமான படிப்பை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் அவர் வந்துட்டு இதை செஞ்சிட்டு இருக்காரு. அவரையும் நம்ம வந்துட்டு மீட் பண்ண போகிறோம். அவர்கிட்டயும் நிறைய வந்துட்டு டவுட்ஸை வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெர்மைட் இன்ஃபெக்ஷன் ஆனதுக்கு அவங்க வந்துட்டு 5 இயர்ஸ் கேரண்டி சர்டிஃபிகேட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த சர்டிஃபிகேட்டையும் நான் வந்துட்டு கடைசியில் உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த 5 வருஷத்துக்குள்ளே எது ஆனாலுமே அவங்களே வந்துட்டு அவங்களுடைய ஓன் மணியில் அவங்க வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பாருங்கள். சார், இப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணுறீங்க இல்லைங்களா? இந்த நேரத்துலேயே வந்துட்டு பெஸ்ட் எல்லாமே வந்துட்டு வெளியில் வருமா? எப்படி அது வெளியில் வராதுங்க, அப்படியே உள்ளேயே அப்படியே இறந்துடுங்களா? அப்படியே செத்து போயிடும். ஓகே ஓகே. வெளியில் வர்றதுக்கு வெளியில் வந்துடலாம் சான்சஸ் இல்லை. தட்டி செக் பண்ணுறோம்ல, அந்த உட்டு சாப்பிட்டு இடத்துல வந்து நம்ம அதை தோண்டி எடுக்கும்போது அதில் பூச்சி வரும். ஓகே ஓகே. உட்டில் மட்டும் வரும். ஒன்ஸ் ஒரு இடத்துல வந்துடுச்சுனாக்கா அது வந்து சாப்பிட்டு முடிச்ச உடனே திரும்பவும் வேறு இடத்துல ட்ராவல் ஆகுது. ஓகே ஓகேங்க சார். ஓகே, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் சார். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வந்துட்டீங்க இல்லைங்களா? இப்போது 5 தடவை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எவ்வளோ கேப்க்கு அப்புறம் பண்ணுறீங்க சார்? திரும்ப ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷத்தில் திரும்ப இன்ஜெக்ஷன் பண்ணிடுறீங்க. ஓகே ஓகேங்க சார். அதுக்கப்புறம் 1 டே ஃபுல்லாக இப்படியே இருந்து அதுக்கப்புறம் ஹோலை வந்து க்ளோஸ் பண்ண போகிறீங்களா? ஓகே ஓகே சார். இப்போது இங்கே தானே நம்மளுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது. இது மட்டும் பண்ணியிருந்தா போதாதுங்களா? இல்லை மேடம், நீங்கள் எத்தனை முறை பண்ணாலும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்காம நீ டோரை மாற்றிட்டே இருந்தால் எத்தனை டோர் வச்சாலும் திரும்ப வந்து அதிகமாக வேண்டி குறைய வாய்ப்பே கிடையாது. அப்படிங்களா? நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு நீங்கள் டோர் மாற்றினாங்க அதை கம்பல்சரி ஸ்டாப் ஆகிடும், ஒன்றுமே ஆகாது. ஓகே. ஒரு இடம் வந்துச்சுன்னா இது வந்து பில்டிங் கேன்சர். இதுக்கு பேர் பில்டிங் கேன்சர். ஒரு இடம் வந்தால் எல்லா இடத்துலையும் பரவிடும். நீ ஒரு இடத்துக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா மற்ற இடத்துக்கு மாறும். டோட்டலாக ஒரே டைமில் மொத்தமாக பண்ணும்போது வந்து கம்பல்சரி டைவெர்ட் ஆகிடும். அப்போ நம்ம ஃபுல்லாக வந்துட்டு ஒன்ஸ் கேன்சர் வந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம பார்க்கலையோ அப்போ வந்துட்டு 4th லெவல் கேன்சர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. கம்பல்சரி நீ மாடர்ன் கிச்சன் பண்ணாலும் சரி, எந்த மாதிரி மரத்தை போட்டாலும் சரி, வந்துச்சுன்னா உடனே பார்த்து சரி பண்ணோம்னா மரத்தெல்லாம் காப்பாற்றிடலாம். இல்லை பொறுமையாக பார்த்துக்கலாம், இங்கே தானே வந்துருக்குது மற்ற. இது வந்து எவ்வளோ நாளுக்குள்ளே சார் இது வந்துட்டு பரவ ஆரம்பிக்கும்? இது நாள் கணக்கில் கிடையாது. இது வந்து உங்களுக்கு வெளியே காட்டாது. அதிகமானால் தான் வெளியே உங்களுக்கு வந்துருக்கிறதே காட்டும். நம்ம அந்த ரூட்டை வச்சு தான் கண்டுபிடிக்கும். மண் வந்து கட்டிக்கினே போதும் நமக்கு பில்டிங்குக்கு செல் வந்துருக்குதுன்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரி, மண்ணு தானே வந்துருக்குது பார்த்துக்கலாம் பொறுமையானாக்கா அது வெளியே காட்டவே காட்டாது. விட்டு மொத்தம் உள்ளே சாப்பிட்டு கடைசி டைமில் தான் அவங்களுக்கு வந்து மரம் உடையும் போது தான் தெரியும். இது வரைக்கும் உங்களுக்கு செல் இருக்கிறது தெரியாது. அது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. வெறும் மண் வர்றது மட்டுமே பார்த்துட்டு அப்பே பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த வுட் ஒர்க் எல்லாமே மிச்சம். நம்ம ஏதோ நினச்சிக்கிறோம், எறும்பு வந்துட்டு மண்ணை நோண்டி வச்சிருக்கு, அது நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிறோம்னாக்கா அப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கவே தான் இது வந்தது. ஓகே ஓகே சார். இது எல்லாருமே இது தெரிஞ்சுக்கிட்டு பயனடையணுன்றது தான் என்னுடைய நோக்கம். ஓகேங்க சார். இப்போ டைம் விட்டு செகண்ட் ரவுண்ட் போட ஆரம்பிச்சிட்டிங்களா சார்? செகண்ட் ரவுண்ட் போடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மேலேயும் கீழேயும் போட்டாச்சு உள்ளே. இப்போ எல்லாமே வந்துட்டு அவுட்டர் போட்டிருக்காரு. அவுட்டரில் வந்து ஏன் சார் வந்துட்டு இவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு மேலே போடுறீங்க? உள்ள இன்னரில் வந்து டைல்ஸ் போட்டுருக்கிற மட்டத்துக்கு இது போட்டால் தான் அந்த சைடு இந்த சைடு கண்ட்ரோல் ஆகும். அதனால் கரெக்டாக அந்த பேஸ் போட்டிருக்க இடத்துல போடுறீங்க. ஓகே ஓகே. போட்டோம்னாக்கா அது பூமிக்குள்ளே போயிடும், மேலே ஏறி வரது கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த சைடு இந்த சைடு ஹோல்ஸ் வந்து கரெக்ட் ஆகிற மாதிரி. ஓகே சார். ஓகே சார், என்ன பண்ணுறீங்க இப்போ கரையான் வந்து அந்த உட்டை சாப்பிட்டுருக்கா என்னன்னு செக் பண்ணேன்.
செக் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் தட்டி பார்த்து செக் பண்ணுவீங்க. இப்போது வாசக்காலை சுற்றி இங்கேயும் போடணுமா நீங்கள் ஹோல்ஸு? உள் சைடில் போட்டீங்க. ஒரு நிமிஷம். இப்போது உள் சைடு போட்டு இருக்கிறது இது மட்டுமே போதும், வெளி பக்கம் போடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எல்லா விண்டோஸு வாசக்கால் எல்லாத்துக்கும் போடுவீங்க. ஓகே ஓகே. இப்போ விண்டோ சுற்றியும் இது போட்டிருக்குறாங்க. எப்படி இருக்குது சார் இப்போது வுட்டு செக் பண்ணதுக்கு? நல்லா இருக்கு. இப்போது இதுவும் செக் பண்ணிட்டீங்களா இந்த வாசக்காலம்? இங்கே தாங்க நம்மளுக்கு அதிகமாக வந்துட்டு எஃபெக்ட் ஆனதே வந்துட்டு இந்த இடம் தான், இந்த வாசக்கால் தான். இப்போது செக் பண்ணுறீங்களா சார் இந்த வாசக்கால் எப்படி இருக்குது உங்களுக்கு? லைட்டாக போயிடுது. லைட்டாக போயிடுது. இப்போ இந்த வாசக்கால் எடுக்க வேண்டியதாக இருக்குமா? எடுக்க தேவையில்லை. நல்லா இருக்கு. ஓகே ஓகே. இப்போ லைட்டாக போயிருக்கு. அதே வந்துட்டு அதிகமாக போயிருந்துச்சுன்னா வாசக்கால் எடுத்துட்டு மருந்து ஸ்ப்ரே பண்ணி பீஸ் எடுத்துட்டு வைப்பீங்களா? ஓகே ஓகே. இந்த பீஸை வந்துட்டு உடைச்சி எடுக்க தேவைப்படுமா சார்? இல்லை, தேவைப்படாது. இப்போ நம்மளுக்கு டோர் மட்டும் எடுத்துட்டா போதும். டோர் மட்டும் தரலாம், மாற்றிடலாம். வாசக்கால் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஓகே சார். இப்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் மெயின் என்ட்ரன்ஸோடைய வாசக்காலை வந்துட்டு செக் பண்ணுறாங்க. இது ஏதாவது வந்துட்டு பாதிப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டுருக்காரு. சார் எப்படி இருக்குது சார் வாசக்கால்? நல்லா இருக்குங்களா? இங்கே எதுவும் வந்துட்டு பிரச்சனை இல்லை. ஓகே. ஆனால் ஒரு இடத்துல இருந்தாலும் நம்ம வந்துட்டு எல்லா இடத்துலையும் போட்டு ஆகணும். அந்த ஒரு இடத்துல மட்டும் பிரச்சனை சரி பண்ணுறதுனால நம்மளுக்கு சரியாகாது, மற்ற இடத்துலையும் வந்துடும். இங்கே நம்ம ஒரு இடத்துல பிரச்சனை இருந்து அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னாக்கா அந்த இடத்தாண்ட விட்டது திரும்ப அடுத்த இடம் வந்துட்டு தாவும். இப்போது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பண்ணும்போது எல்லாமே வந்துட்டு அழிக்கப்படுது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டே வந்துட்டு 4 டோஸ் அவங்க வந்துட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ 5th டோஸ் கொடுக்க செகண்ட் டே இன்றைக்கி வந்திருக்குறாங்க. பாருங்கள், நேற்று 4 டோஸ் கொடுக்கவே சில பூச்சிகள் மட்டும் வந்துட்டு வெளியில் வந்துட்டு இறந்து கிடக்கிறது நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், நான் ஃபோக்கஸில் காட்டுறேன் உங்களுக்கு. சில பூச்சிகள் மட்டும் வந்துட்டு இறந்து கிடக்குது. அவங்கக்கிட்டேயே கேட்கலாம் என்னன்றது. சார், இப்போ பூச்சி வந்துட்டு சிலது மட்டும் வந்துட்டு வெளியில் இறந்து கிடக்குது, உள்ளேயே இறந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்ன காரணம் சார் அது? அது மரத்துக்குள்ளே இருக்கிற பூச்சி வந்து மருந்து உள்ளே போன உடனே அங்கேயே செத்துரும், உடனே செத்துரும். ஓகே. வெளியில் இருக்கிற பூச்சி மட்டும் வந்து வெளியே வந்து செத்து போயிடாது. அந்த மருந்து கடிக்கு உடனே செத்து போயிடும். ஓஹோ. சில பூச்சிகள் மட்டும் வெளியில் இருக்கிறது மட்டும் செத்து விழுந்துடும். மரத்துக்கு உள்ளே இருக்கிற பூச்சி நம்ம மருந்து போடுறோம். 5 டோஸ் நம்ம வந்துட்டு எதுக்கு கொடுக்குறோம்? 5 டோஸ் போட்டால் தான் அந்த வாலில் வந்து பாய்ச்சன் ஆகும், நல்லா ஊறும். ஊறினாக்கா அந்த பூச்சி வந்து அந்த இடத்துல வராது. அந்த ஸ்மெல்லு கண்டோடனே ஓடிக்கூடாது, அது கிட்ட வராது. வால் வழியாக தான் அது மேலே ட்ராவல் பண்ணும். 5 மாடி 6 மாடி வரைக்கும் கூட போகும். ஓஹோ, அவ்வளோ மாடி வரைக்கும் போகுது. போகும். ஓகேங்க சார். சரி, நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று மேலே எல்லாம் போட்டாச்சு. மாஸ்டர் பெட்ரூமும் கிச்சன் மட்டும் விட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூம் போடுறதுக்காக வந்திருக்காங்க. ட்ரில்லிங்கு இப்போ தான் வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூமில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே காலி பண்ணாமல் வச்சுருக்கேனே, அப்படியே இருக்கலாமா? கீழே மட்டும் காலி பண்ணால் போதுங்களா? மேலெல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லைங்களா? வார்ட்ராப்பில் நம்ம வந்துட்டு சைட்லலாம் போடணுன்னு அவசியம் இல்லை, கீழே மட்டும் போடுவீங்க. ஓகே. இப்போ சைட்லேயும் போடுவீங்களா? இல்லை, இது சொன்னாரே சார். டோர் க்ளோஸ் பண்ணு. அந்த சைடில் பட்டி இருக்கு இல்லையா, இந்த சைடு அந்த பட்டி ஓரம். ஃப்ரெண்ட்ஸ், இது போல் வார்ட்ராப் இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் அங்கேயும் போட வேண்டியதாக இருக்கும். அதுவும் கிளியராக பார்த்து போட்டுடுங்க.
இது ஏன் சார் இப்படி வந்துட்டு வாசக்காலுக்கு இன்னைக்கு ஃபுல்லாக அடிக்கிறீங்க? வாசக்கால் ஓரம் சோத்துக்கும் வாசக்காலுக்கும் கேப் இருக்கும். ம் ம் அதில் ஸ்ப்ரே பண்ணோம்னாக்கா அந்த மருந்து போய் அந்த கேப்பில் ஊறிடும். ஊறிச்சுன்னா அந்த கரையான் வந்து அந்த இடத்துல வராது. மற்ற பூச்சி எதுவும் அண்டாது. லாஸ்ட் டோஸ் மட்டும் ஃபுல்லாக வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிடுவீங்களா? வாசக்கால் ஜானல். ஓகே. இப்போ மாஸ்டர் பெட்ரூமில் லாஃப்ட்லேயும் போட்டுட்டு இருக்காங்க. எப்போவுமே இது போல் வார்ட்ராப் இருந்துச்சுனாக்கா நீங்கள் வார்ட்ராப்லேயும் நீங்கள் கண்டிப்பாக போட்டுடுறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். கிரவுண்ட் ஃப்ளோரில் இப்போ வந்துட்டு 5th டோஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 5th டோஸ்க்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கிச்சன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக வந்துட்டு மாடுலர் கிச்சன்லேருந்து எல்லாமே ரேக் எல்லாமே தனியாக எடுத்துகிட்டு தான் செய்கிறாங்க. பாருங்கள், எல்லாமே அலங்கோலமாக ஆயிடுச்சு. 5 டோஸுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போட்டு முடிச்சாச்சு. முடிச்சிட்ட பிறகு அவங்க வந்துட்டு இந்த ஒயிட் சிமெண்ட்டை வச்சு ஃபில்லிங் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு கலர் வந்துட்டு எந்தெந்த ரூமுக்கு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த கலராக அவங்க மிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த பேட்சஸை வந்துட்டு தனியாக தெரியாமல் இருக்கிறதுக்காக கலர் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. நான் கூட வந்துட்டு பெயிண்டிங் பண்ணணுமோ அப்படின்னு நான் பயந்துட்டேன். இப்போ நீங்கள் அது கலருக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி நீங்கள் ஒயிட் சிமெண்ட் ஃபில் பண்ணுறதுனால நம்ம பெயிண்ட் பண்ணுற அவசியம் இருக்காது இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒயிட் சிமெண்ட் வந்துட்டு இந்த ஹோல்ஸில் வந்து ஃபில் பண்ணுறாங்க. இப்போ இந்த பெயிண்ட் கலருக்கு இவங்க வந்துட்டு கலர் வந்து மிக்ஸ் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ், லாஃப்ட்லாம் கூட விடாமல் எல்லா லாஃப்ட்டுக்கும் போட்டுட்டு இருக்கிறோம். கரையானுடைய தொல்லை வந்தது நம்மளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான். அப்படி இருக்கும்போது லாஃப்ட்டும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஃப்ட்டும் வந்துட்டு எல்லாத்தையும் போட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக லாஃப்ட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரேவும் பண்ணிடுறாங்க. ஏன்னா எங்கேயாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அது திரும்பவும் ஸ்ப்ரெட் ஆகுன்றனால ஃபுல்லாகவே வந்துட்டு ஒன்ஸு ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் வந்துட்டு மேலே ஸ்ப்ரே பண்ணியிருக்கீங்க இல்லையா, இப்போது பெயிண்டில் வந்துட்டு அது கரையாக எதுவும் தெரியாதா? அதெல்லாம் தெரியாது. காஞ்சிச்சுன்னா அது சரியாக போயிடும். அப்படியே அது எதுவும் ஊறின மாதிரி அது வுட்டு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஃபுல்லாக. பெயிண்டில் இருக்கிறது அது காஞ்சிச்சுன்னா சரி, காஞ்சி பிறகு நார்மல் கலருக்கு வந்துடும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி செகண்ட் டே அன்றைக்கி அவுட்டர் ஃபுல்லாகவே வந்துட்டு நேற்று ஃபுல்லாக ட்ரில்லிங் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு அவுட்டரில் ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக வந்துட்டு பில்டிங் சுற்றியும் வந்துட்டு அவுட்டரும் பண்ணுறாங்க, உள்ளேயும் வந்துட்டு நம்மளுக்கு பண்ணிடுறாங்க. அதே மாதிரி விண்டோஸ்க்கு மட்டும் வந்துட்டு நான் பண்ணுறாங்கனாக்கா விண்டோஸ்க்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து உள்ளே போடுறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் அவுட்டரில் வந்துட்டு விண்டோஸ்க்காக ஹோல் போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருங்க. கெமிக்கல்ஸை பற்றியும் நீங்கள் வந்துட்டு முழுசாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. இது என்ன காரணத்தோடு வந்துட்டு வந்ததுன்றதும் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஏற்றலுக்குதுங்களா செல்லு ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு இந்த கதவு எந்த அளவுக்கு டேமேஜாக இருக்குன்றது நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கார்பெண்டர் வந்து இந்த கதவை எடுத்துகிட்டு போய் வெளில கடாசலாம் அப்படின்னு போகும்போதே உடஞ்சி வீழ்ந்துடுச்சு இந்த கதவு. உள்ளே வந்துட்டு கரையான் இன்னுமே மூவ் ஆகிறதும் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகியிருக்கு பாருங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து எல்லாருமே பயனடையணுன்றது தான் என்னுடைய நோக்கம். நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவுடைய தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். செகண்ட் பார்ட் கண்டினியூஷனும் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு பாருங்கள். உங்களுக்கு பூச்சி மூவ் ஆகிறது தெரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு 2 days ஒர்க்கு இவங்க எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆனால் என்னுடைய வீடு பாருங்கள் எந்த அளவுக்கு அலங்கோலமாக இருக்குது. இதை நான் எப்படி சரி பண்ண போகிறேன்றதே எனக்கு தெரியல. நாங்கள் செஞ்ச தவிர நீங்கள் செய்யாதீங்க. நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட்டை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இந்த சர்டிஃபிகேட் தாங்க அவங்க கொடுத்தாங்க. 5 yearsக்கு வந்துட்டு அவங்க கேரண்டி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ரீதர் சாரை மீட் பண்ணி இதனுடைய செகண்ட் பார்ட் கண்டினியூஷன் இருக்குங்க. அதில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம பேச போகிறோம். எத்தனை வகையான கெமிக்கல் இருக்குது, எந்த கெமிக்கல்லாம்
என்னென்ன எஃபெக்டை கொடுக்கும், நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த எங்கேருந்து ஃபவுண்டேஷன்லேருந்து இது வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றாங்க, எத்தனை மாடி வரைக்கும் இது வந்துட்டு இன்ஃபெக்ஷன் போகுன்றது எல்லாமே நம்ம பேச போகிறோம். கண்டிப்பாக வந்துட்டு செகண்ட் பார்ட் கண்டினியூஷனும் வந்துட்டு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் தெரிஞ்சுனாக்கா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ நான் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பை, தேங்க்யூ.